கானா இப்ப ட்ரெண்ட்ல இருக்க இந்த டெக்னாலஜியை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஆரம்பிக்கலாங்களா? 25 கானா நார்மல் செப்பலை பாத்திருப்பேன், ஸ்டைலான செப்பலை கூட நீ பாத்திருப்ப. ஆனா இந்த செப்பலை நீ காலை வச்சாலே போதும் அதாவே மாட்டி விட்டுரும். 24 கானா எல்லா பைக்லயும் டயர் தான் இருக்கும். ஆமாடா, டயர் தான் இருக்கும். ஆனா இந்த இரும்பு பேர்ல டயரா மாத்திட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. 23 கானா ரொட்டேட்டிங் சிசிடிவி கேமரா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆமாடா, ரொம்ப காசு அதிகமா இருக்கும்டா. ஆனா இந்த ஒரு ஃபேன்லயே முடிச்சு விட்டாரு வேலைய. 22 கானா சாதாரண வெஸ்டர்ன் டாய்லெட் நீ பாத்திருப்ப, ஏன் ஸ்மார்ட்டான வெஸ்டர்ன் டாய்லெட் கூட நீ பாத்திருப்ப. பாத்திருக்கேன்டா. ஆனா இங்க ஒருத்தர் பைக்க வச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெடி பண்ணிருக்காரு. 21 கானா நீ சவர்ல குளிச்சிருக்கியா? குளிச்சிருக்கேன்டா நீ. ஆனா இங்க ஒருத்தர் கேஸ் ஸ்டவ்வே சவரா மாத்திட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. 20 கானா நீ சட்னி அரைக்கணும்னா மிக்ஸில தான் அரைப்ப. ஆமா, மிக்ஸில தான் அரைப்பேன். ஆனா நம்ம ட்ரில் மிஷின்லயே அரைச்சிருக்காரு சட்னிய. 19 கானா கார்னாலே ஓட்ட தான் முடியும். ஆமாடா, ஓட்ட தான் முடியும். ஆனா இந்த காரை வச்சே கடைய போட்டாரு. 18 கானா நீ பபிள்ஸ் விடணும்னா வாயில தான் விடுவ. ஆமாடா நீ. ஆனா இங்க ஒருத்தர் ஃபேன்லயே பபிள்ஸ் விட்டுருக்காரு. எல்லாம் டெக்னாலஜி. 17 கானா பிரியாணி செய்யறவங்க பெரிய கரண்டி வச்சுதான் கிண்டுவாங்க. ஆமாடா, பெரிய கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பெயிண்ட் கலக்கிற மிஷினை வச்சு கிண்டுறாரு. 16 கானா எல்லாரும் கிரைண்டிங் மிஷினை வச்சு மெட்டலை மட்டும் தான் அறுக்க முடியும். ஆமாடா டேனி. ஆனா இந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிருக்காரு. 15 கானா நம்மள்ட்ட எல்லாம் பைக் கொடுத்தா மாசா ஓட்டுவோம். ஆமாடா. ஆனா இவர்ட்ட பைக்க கொடுத்தா மாவாட்ட விட்டுருவாரு பைக். எல்லாம் டெக்னாலஜி. 14 கானா நம்ம சின்ன வயசுல செவுத்துல தான் படம் வரைவோம். ஆமாடா டேனி. ஆனா இந்த பையன் ட்ரில்லிங் மிஷின் வச்சு சூப்பரா வரைஞ்சிருக்கான். 13 ஆனா எல்லா சோஃபாவும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆமாடா டேனி. ஆனா இந்த சோஃபா நடமாடும் சோஃபாவை மாத்திட்டாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 12 கானா கார் பைக்ல கூட டயர் இருக்கும். டேனி, எல்லா வண்டியில கீழே டயர் தான் இருக்கும். ஆனா இவர் தயாரிச்ச வண்டியில பாஸ்கெட் பால் தான் டயரா இருக்கும். 11 கானா நீ குழி தோண்டணும்னா ஜேசிபி தான் நீ கூப்பிடுவ. ஆமாடா. ஆனா இந்த மிஷின் ஒன்று இருந்துச்சுன்னா ஈஸியா குழி தோண்டிக்கலாம். இதுவரையும் வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக்க போட்டு பாருங்க, இனிமே பயங்கரமா இருக்கும். தெரியுது, நீ மூடு. 10 கானா நார்மலா ஒரு பைக்குக்கு 2 வீல் தான் இருக்கும். டேனி, எல்லா பைக்குக்கும் 2 வீல் தான் இருக்கும். ஆனா இந்த பைக்குக்கு ஒரே ஒரு வீல் தான் இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 9 கானா எல்லா பைக்கும் ரோட்ல தான் போகும். டேனி, ரோட்ல போகாம உன் தலையிலேயே போகும். கானா இந்த பைக் மட்டும் ஐஸ் கட்டில மட்டும் தான் போகும். டேனி, இந்த பைக் நம்ம ஓட்டினா என்ன ஆகும்? சோலி முடி. 8 கானா அந்த டயரை பார்த்தோன்னே நீ டிராக்டர் தானே நினைச்ச. அட ஆமாடா. ஆனா இதுவும் ஒரு பைக் தான்டா. என்னடா டேனி, இவ்வளவு பெரிய டயரா இருக்கு, இந்த பைக் ஓடுமா? ஓடும், ரொம்ப வேகமாலாம் போகாது. அப்படியா விஷயம். கானா நீ ரோட்ல போற காரை பாத்திருப்ப. டேனி, எல்லா காரும் ரோட்ல வேண்டா போகும். ஆனா இந்த காரு ரோட்லயும் போகும், வானத்திலயும் பறக்கும்டா. 6 கானா டிரான்ஸ்ஃபார்மர் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன்டா. அதுல இருக்க கார் கூட ரோபோட்டா மாறும்ல. கானா அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த காரை உருவாக்கி இருக்காங்கடா. டேனி, இந்த காருக்கு சூப்பர் பவர் இருக்கா? 5 கானா எல்லா காரும் பெருசா தான் இருக்கும். டேனி, காரு பெருசா இருந்தா தானே உள்ள உட்கார முடியும். ஆனா இந்த காரை ரொம்ப குட்டியா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கார்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உட்கார முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 4 கானா நார்மல் சைக்கிள் நீ பாத்திருப்ப, ஏன் கீர் வச்ச சைக்கிள் கூட நீ பாத்திருப்ப. பாத்திருக்கேன் டேனி. ஆனா இந்த சைக்கிளுக்கு நீ பைக் மாதிரி திருங்கினாலே வண்டி போகும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 3 கானா ஒரு நார்மலான எலக்ட்ரிக் சைக்கிளை நீ மடக்கவே முடியாது. ஆமாடா, மடக்க முடியாது. ஆனா இந்த சைக்கிளை நீ எப்படி வேணா மடக்கி கொண்டு போய்க்கலாம். 2 கானா ஒரு சைக்கிளோட வீல் ரவுண்டா தான் இருக்கும். ஆமா டேனி, ரவுண்டா தான் இருக்கும். ஆனா இந்த சைக்கிளோட வீல் சதுரமா தான் இருக்கும். டேனி, இந்த சைக்கிள் ஓட்ட முடியுமா? டேய், ஓட்ட முடியும்டா. 1 கானா ஃபேனுக்கு ரெகுலேட்டர் மாட்டி பாத்திருப்ப. பாத்திருக்கேன் டேனி. ஆனா இந்த குண்டு பல்புக்கே ரெகுலேட்டர் போட்டிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவ்வளவுதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சேனலை பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி நல்ல வீடியோல நான் சந்திக்கிற வரையும் பை டேனி ஃபேக்ட் தமிழ். நன்றி நன்றி நன்றி.